உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து அதிர்ச்சி குறுஞ்செய்திகளை வெளியிட்ட ஓச்சல ஹேரத் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு அமையப்பெறுகிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் பற்றி பல்வேறு விகாரங்கள் பேசப்பட்டு வருகிற நிலையில் இது தொடர்பான ஒரு தகவல் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முன்னதாக இத்தாக்குதல்கள் குறித்து அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரால் பாதுகாப்பு சிலருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகள், ஸ்கிரீன்ஷாட்கள் சிவில் செயற்பாட்டாளர் ஓஷல ஹேரத்தினால் இவ்வாறு பகிரப்பட்டிருக்கின்றன. அரசு புலனாய்வு பணிப்பாளரினால் இது தொடர்பிலான விடயங்கள் பற்றி பல்வேறு விவகாரங்கள், அதாவது பணிப்பாளரினால் பாதுகாப்பு செயலருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த குறுஞ்செய்திகள் சஹ்ரான் ஹஷீம் மற்றும் அவரது சகாக்கள் இலங்கையில் பாரிய தாக்குதலை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பினரிடமிருந்து தகவல்கள் கிடைத்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி 2019 ஏப்ரல் 16 அன்று காத்தான்குடியில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒத்திகை குறித்தும் அந்த குறுஞ்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தோடு அந்த குறுஞ்செய்தியில் சஹ்ரான் குழுவின் தாக்குதல் 21/4/2019 அன்று அல்லது அதற்கு முன்னதாக எந்த நேரத்திலும் நடத்தப்படக்கூடும் எனவும், தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் இலக்கு வைக்கப்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த குறுஞ்செய்தியை பெற்றுக்கொண்டதாக பாதுகாப்பு செயலாளர் பதிலளித்திருக்கிறார் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கியமான விடயமாக அமையப்பெறுகிறது. இதே நேரம் இந்த தகவலோடு சேர்த்து பிரதானமாக முன்னாள் பாதுகாப்பு அமைப்பினுடைய செயலாளராக இருந்து ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்த ஒரு கருத்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு ஒரு செய்தியாக கொண்டு வருகிறது. ஈஸ்டர் தாக்குதல் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிக்கு ஏற்கனவே தெரியும் என்பது, எனவே அவர் தெரியும் என்ற விடயத்தை இவ்வாறு கூறுகிறார். அது இப்போது தெரிந்திருக்கும் என்பதான கருத்துக்கள் இம்மாலே கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு முன்னரே தெரியும் என தாம் நம்புவதாக முன்னாள் பாதுகாப்பு செயலர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ இவ்வாறு கூறுகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுப்பதில் கடமையில் தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகளில் சாட்சியம் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அப்போதைய ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சரும் முப்படைகளின் தளபதியுமாக இருந்தவருமான மைத்ரிபால சிறிசேனவுக்கு இந்த விவகாரம் பற்றி நன்றாகவே தெரியும் என்பது அவர் முன்வைத்திருக்கிற கருத்தாக அமைகிறது. அந்த வகையில் இந்த புலனாய்வு தகவல் தெரிவித்திருந்தது என தாம் நம்புவதாக அவர் தெரிவிக்கிறார். அப்போதைய அரச புலனாய்வு சேவைத்தலைவர் நிலதி ஜெயவர்தனவுக்கும் இந்த தகவல் தெரிந்திருந்ததாகவும் அதை மறைக்க அவர் செயற்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஆயுதப்படைகளின் தலைவராகவும் இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். மிக மூத்த அதிகாரி என்ற முறையில் நான் இந்த வழக்கில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளேன். நான் அளித்த தகவல்கள் முறையாக ஆராயப்பட்டிருந்தால் என் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காது. இதற்கு பொறுப்பானவர்கள் இன்னும் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்றும் நீதிமன்றத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதிகாரத்தில் இருக்கிற பொழுது இந்த தகவல்கள் சரியாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. எனவே இப்போது நீதிமன்ற விசாரணைகள், எனவே தொடர்ச்சியான வழக்கு விசாரணைகளை எதிர்கொள்கின்ற பொழுது தலையில் அதிக பாரம். எனவே உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள், கூற வேண்டிய சூழ்நிலைக்கும் வந்திருக்கிறார்கள்.